கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 16:11 பின்பகுதி. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஜெனிசிஸ் 16:11 You shall name him Ismael, for the Lord had heard of your affliction என்று வாசிக்கிறோம். சாராயினிடத்திலே அடங்கியிருக்க மனமில்லாமல் அவள் கடினமாக நடத்தினதினால் ஆகார் சாராயை விட்டு புறப்பட்டு வருகிறார். காரணம், ஆகார் தான் கர்ப்பவதியான பொழுது தன்னுடைய எஜமாட்டி என்றும் பாராமல் இகழ்ந்ததினால், அவளை அவமதித்ததினால் ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் அவளையும் இஸ்மவேலையும் சந்ததியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் அவள் வனாந்திரத்திலே தன்னுடைய எஜமாட்டியை விட்டு புறப்பட்டு வந்து துன்பத்தோடு அங்கலாய்ப்போடு திகைத்து நின்ற நேரத்தில் ஒரு கடினமான சூழ்நிலையில் செய்வதறியாது அவள் போகின்ற பொழுது, பிள்ளை பேற்றுக்காக காத்திருக்கின்ற ஒரு பெண் இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த சூழ்நிலையில் இருந்த பொழுதும் ஆண்டவர் அவளை பார்த்து அவருடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவரை ஆசீர்வதித்து காண்கிறவராக அவர் இருந்தார் என்கிறதை நாம் வாசிக்கிறோம். என்னை காண்கிறவரை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு ஆண்டவருக்கு பெயர் வைத்த கடந்து சென்ற ஆகாரை நினைத்த ஆண்டவர் நமது வாழ்விலும் நம்மையும் நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார், காப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.